ஒரு இந்த மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நான் நிறைய கேட்பேன். அதுல இந்த புத்தகத்தை குறித்த ஒரு காரியத்துல ஒருத்தர் பேசுறார். அந்த காலத்தில் நடந்ததுன்னு சொல்லி அவரு பேசினார். என்ன நடந்ததுதான், ஒரு ராஜா காலத்துல ஒரு ராஜா அநேக தன்னுடைய அரசவையில் இருந்த ஞானிகள், புலவர்கள், பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னாராம். ஏயா, இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ மதங்கள் தோன்றி இருக்கிறது, உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது, எத்தனையோ நாடுகள் எத்தனையோ மதங்களை பின்பற்றி வருகிறது. அந்த மதங்களுக்கு சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்கும். அப்படி உலகத்தில் இருக்கிற அனைத்து மதங்களுடைய மதம் சார்ந்த புத்தகங்களை, நூல்களை, வேதங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆயிரக்கணக்கான புத்தகங்களை ஆராய்ந்து பார்த்து ஒரு புத்தகமாக அதை சுருக்கி வடிந்து எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னா. இவங்க உலகத்துல போய் எல்லா மதத்தினுடைய புத்தகங்களையும் வாங்கிட்டு படிச்சு பார்த்து, ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்து, அந்த ஞானிகள் எல்லாம் ஒரு குழுவினரா சேர்ந்து படிச்சு அதை ஒரு புத்தகமாக வடிவமைச்சு 1000 புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை, 1000 மதங்கள் அல்லது 1000 காரியங்களை சொல்லக்கூடிய காரியத்தை ஒரு புத்தகமா வடிச்சு அவங்களுக்கு கொடுத்தாங்க. 1000 புத்தகத்தை. அந்த ராஜா அதை படிச்சுட்டு, ரொம்ப நல்ல அருமையா முயற்சி எடுத்து இருக்கிறீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க, நல்லது. இந்த ஒரு புத்தகத்தை படிச்சு கூட எங்க மக்கள் அறிந்து கொள்றதுக்கு நேரம் இல்லை. அதனால இந்த ஒரு புத்தகத்துல இருக்கிற இந்த நல்ல காரியங்களை எல்லாம் சுருக்கி ஒரு பக்கத்துக்கு எனக்கு எழுதிட்டு கொடுங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, போய் மண்டையை பிச்சுக்கிட்டு ஒரு புத்தகத்தை ஃபுல்லா படிச்சு 1000 புத்தகத்தை ஒரு புத்தகமா மாத்தினாங்க. அந்த ஒரு புத்தகத்தை ஒரு பக்கத்துல வடிவமைச்சு எடுத்து கொடுத்தாங்க. அதையும் படிச்சு பார்த்து ராஜா ரொம்ப பேஷ் நல்லா இருக்குது, ரொம்ப அருமையா ரத்தன சுருக்கமா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆன்மீக கருத்துக்களையும் ஒரு பக்கத்துல கொண்டு நிறுத்திட்டீங்க, பரவாயில்ல. இதை கூட படிச்சு எங்க மக்களால என்ன செய்ய முடியாது, நேரம் ஒதுக்க முடியாது. அதனால இந்த ஒரு பக்கத்துல உள்ளத ஒரு வரியில கொண்டு சுருக்கி எடுத்துட்டு என்கிட்ட கொடுங்க, ஒரே ஒத்த வரியில. அப்ப அவங்க போய் மண்டையை உடைச்சிட்டு 6 மாசங்க மண்டையை உடைச்சிட்டு ஒரு வரியில எடுத்துட்டு கொடுத்தாங்களாம். என்னன்னா, அடுத்தவனுக்கு நீ என்ன செய்யறியோ அது உனக்கே சேரும், அவ்வளவுதான்.